ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறதுல 4வது படி, முக்கியமான படி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள். என்ன தீர்மானம் அப்படின்னா, நம்ம வந்து இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறதுல எப்போவுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். நெகட்டிவான விஷயங்கள், தவறான வழிகளில் நம்ம போய் நம்ம இலக்கை வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது. அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே நம்ம செஞ்சுட்டா மட்டுமே தான் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக போக முடியும். இதுக்கு ஒரு சின்ன கதை மூலிமா நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய மலை, மலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துலேருந்து ஒரு சிறுவர்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து விளையாடுறதுக்கு வருவாங்க. அப்போ மலைக்கு கீழே அடிவாரத்தில் வந்து விளையாட வருவாங்க. அப்போது ஒரு பெரியவர் வந்து அடிக்கடி வந்து மேலே போய் விறகுகளெல்லாம் பொறுக்கிட்டு கீழே வருவார். அப்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால், அவருக்கு கொஞ்சம் ரொம்ப வயசாயிருச்சு. ஸோ வந்து அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு சிறுவனுக்கு கண்டிப்பாக மேலே போய் இந்த விறகுகளெல்லாம் வந்து பொறுக்கிட்டு வரக்கு சொல்லித்தரணும். அப்போ தான் வந்து இங்கே கீழே இருக்கிற கிராம மக்களுக்கு விறகுகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. ஸோ ஒரு சிறுவனை வந்து அங்கே இருக்கிற சிறுவர்களை யார் வந்து கரெக்டாக மேலே போவாங்க அப்படிங்கிறத வந்து அவர் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அங்கே இருக்கிற சிறுவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து மேலே வந்து பாதுகாப்பாக மேலே ஏறி வரீங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிறுவர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நடந்து தான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு 4-5 சிறுவர்களை வந்து நிற்க வச்சுட்டு, சரி நீங்கள் ஆரம்பிங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாக போங்க, பொறுமையாக போங்க, அதே மாதிரி நடந்து தான் மேலே போகணும், யாரும் வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நடக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 5 நிமிடங்கள் சிறுவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நடக்கிறாங்க. எல்லா பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா குழியாக இருக்குது, ஒரு சில பக்கம்லாம் ரொம்ப சருவலாக இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டே போகிறாங்க ஒரு சிறுவர்கள்லாம். ஒரு ஒரு 5 நிமிடம் கழித்து என்ன பண்ணுறாரு, கீழிருந்து ஒரு 2-3 குதிரைகளை வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த முதியோர் வந்து விடுறாரு, மேலே போக சொல்லி விடுறாரு. அந்த குதிரையில் என்ன பண்ணுது, கொஞ்சம் மெதுவாக நடந்து மேலே போகுது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறுவர்கள் ஒரு 4-5 சிறுவர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. அதில் ஒரு 3 சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குதிரைகள் வரதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம மேலே போகணும், கீழே நம்மளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்ன பண்ணுறாங்க, அந்த குதிரைகள் மேலே ஏறி வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மேலே போயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போனான்னு என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. இந்த சிறுவர்கள் வந்து கொஞ்சம் அவங்க போனதில் ஒரு பாதி தூரம் தான் இவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க 3 பேர் என்ன நினச்சிட்டாங்க, சரி கண்டிப்பாக வந்து நம்ம மேலே போயிடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு குதிரைகளில் போயிட்டுருக்குறாங்க. இந்த சிறுவர்கள் கீழே நடந்து வர 2 சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற எங்கே குழியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மனசில் ரொம்ப ஏறிடுச்சு. ஏன்னா மேலே ஏறுறாங்க, கீழே விழுகிறாங்க, மேலே கொஞ்சம் ஏறாங்க, கொஞ்சம் சருவலாக இருக்குது, கீழே விழுகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சுக்கிறது, இந்த இடத்துல வந்து குழி இருக்குது, இந்த இடத்துல வந்து சருவல் இருக்குது, நம்ம இப்படி தான் வந்து மேலே ஏறி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து மனசுக்குள்ளே வந்துடுது. இந்த குதிரைகள் போன சிறுவர்கள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனான்னு இந்த குதிரைகள் என்ன பண்ணுது, ஒரு சிலுப்புது. அதாவது நல்ல ஒரு காலத்துக்கு மேலே தூக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பின்னாடி உட்காந்துருக்கிற சிறுவர்கள் எல்லாம் வந்து பிடிப்பு இல்லாமல் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததில் என்ன ஆகுது, ரொம்ப அடிபட்டு ரொம்ப உருண்டு ரொம்ப காயங்களோட என்ன பண்ணுறாங்க, உருண்டு கீழே அடிவாரத்துக்கே வந்துட்டாங்க. நம்ம சிறுவர் வந்து நம்ம மேலே வரைக்கும் போயிட்டோம், இப்படி நம்ம கீழே விழுந்துட்டுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். இந்த 2 நபர்கள் மேலே ஏறினவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஒரு சுச்சுவேஷனில் மேலே ஏறி அந்த இலக்கை வந்து அடைந்துட்டாங்க, மேலே வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து என்னதான் மேலே போனாலும் கீழே இந்த சிறுவர்கள் வந்து கொஞ்சம் 2 சிறுவர்கள் போனவங்க வந்து கண்டிப்பாக வந்து கீழே விழுந்தாங்க. விழுந்தாலும் வந்து எந்தெந்த இடத்துல மறுபடியும் வந்து மேலே எப்படி ஏறுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இந்த சிறுவர்களுக்கு வந்து மேலே வந்து குதிரையில் போனனாட்டிக்கு வந்து எங்கே என்ன இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. மேலே வந்து இலக்கை வரைக்கும் போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து கீழே விழுந்த நாட்டிக்கு அவங்களால மறுபடியும் மேலே போகிறக்கான டைம் வந்து அவங்களுக்கு முன்னாடி இவங்களால போக முடியல. எங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களே வந்து இவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியல. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறதும். குறுக்கு வழியில் நம்ம சீக்கிரம் வந்து மேலே போகலாம் அப்படின்ட்டு நம்ம போகலாம். இருந்தாலும் வந்து கீழே தடுக்கு விழுந்தால் தான் எந்த இடத்துல எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து மேலே மறுபடியும் திரும்பி மேலே வரக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மூலிமா மேலே போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இது கிடையவே. இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறதுல ஷார்ட்கட்டே கிடையாது. அப்படி ஒரு ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா இந்த குதிரைகள் மாதிரி தான் திடீர்னு மேலே போய் ஒரு இடத்துல தள்ளி விட்டுரும். நீங்கள் மறுபடியும் கீழே ஆரம்பித்த முதல் இடத்துக்கே வந்து எப்படி மறுபடியும் மேலே போகிறது அப்படிங்கிற ஒரு தெரியாத ஒரு பிதுங்கி நிற்பீங்க, பிதுங்கி நிற்பீங்க, எப்படி மேலே போகிறது அப்படின்னு தெரியாமல். ஸோ இதனால் வந்து
ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். எவ்வளோ தடங்கள் எவ்வளோ சர்க்கிள் வந்தாலும் மெதுவாக போய்க்கலாம், பார்த்து போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்தபடி முன்னேறி வைங்க. அடுத்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோதான். நீங்கள் அனலைஸ் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபீல்டில் இறங்கி நீங்கள் வேலை செய்ய வேண்டியதான். நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் வச்சிங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிங்க. எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஆரம்பிங்க. அடுத்த ஸ்டெப்பு வந்து உங்களோட ஃபிசிக்கலாக நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிட்டிங்க. நீங்கள் இதில் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த நம்மளோட 5 வீடியோக்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து உங்களோட அனுபவத்தை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு படிக்கிற ஒரு 100 பேர் படிக்கிறதில்ல யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அவங்க கொஞ்சம் அவங்க ஒரு அடி முன்னேறி வைக்கலாம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி.